கோவிலுக்கு போனால் ஆரோக்கியம் வருமா சார்? அறிவுபூர்வமாக சொல்லுங்கள் சார், பகுத்தறிவோடு சொல்லுங்கள். பகுத்தறிந்து பார்ப்பது தான் பகுத்தறிவு. கோவிலுக்கு போனால் எப்படி சார் ஆரோக்கியம் வரும்? அந்த காலத்துலலாம் ஆரோக்கியம் வரும் அப்படின்னு சொல்லித்தான் இவ்வளவு பெரிய கோவில்கள்லாம் கட்டினாங்க. இன்றைக்கி ஒரு வீடு 5 கிரவுண்டில் 10 கிரவுண்டில் ஏன் 1 ஏக்கரால் கூட கட்டுற அளவுக்கு ஜனங்களுக்கு பணம் இருக்குது. ஆனால் ஆரோக்கியம் இல்லை. ஆனால் அன்னைக்கு ஒவ்வொரு வீடும் உங்கள் தேவை என்னவோ அந்த அளவுக்கு வச்சுட்டாங்க. 1 கிரவுண்டு 2 கிரவுண்டு 5 சென்ட்டில் சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு. ஆனால் கோவில்கள் ஒரு 11 ஏக்கரா 10 ஏக்கரா 25 ஏக்கரா 100 ஏக்கராவில் நந்தவனத்தோடு சேர்ந்த கோவில், குளத்தோடு சேர்ந்த கோவில், பிரகாரங்கள் 7 பிரகாரங்கள் 11 பிரகாரங்கள், அதுக்குள்ளேயே கோவில். அந்த ஊரே கோவில் மதில் சுவர் உள்ள இருக்கும். ஸ்ரீரங்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் அந்த கோவிலுக்குள்ளேயே இருக்கும். நடுவில் கோவில், சுற்றி மாட வீதிகள். அதே மாதிரி தான் மதுரை கூட. அந்த மாதிரி நம்ம நிறைய எடுத்துக்காட்டு சொல்லிகிட்டே போகலாம். இப்போ பர்பஸ் அது இல்லை. கோவிலுக்கு போனால் ஆரோக்கியம் வருமா? கண்டிப்பாக வரும். எப்படி வரும்? விடியற்காலையில் சும்மா ஜம்முன்னு அந்த 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சுவாமிக்காக குளிச்சுட்டு ஜம்முன்னு போய் சுவாமியை தரிசனம் பண்ணும்போது அந்த 7 பிரகாரம் சுற்றி 11 பிரகாரம் சுற்றி பலிபீடத்தாண்ட உங்களுடைய மனதில் இருக்கிற அழுக்கெல்லாம் பலி கொடுத்து சாஷ்டாங்கமாக நீங்கள் விழுந்து கும்பிடுறீங்க. அது ஒரு அபியாசம், அது ஒரு யோகம், அது ஒரு யோக பயிற்சி. உண்மையிலே யோகம் தெரிஞ்சவனா இருந்தால் அந்த பலிபீடத்தில் இருந்தே தன்னுடைய மூச்சு பயிற்சியை ஆரம்பிச்சிடுவான். கருவறைக்கு போகும்போதே அவன் சூட்சும நாடியை தட்டி எழுக்க பழகிக்குவான். கருவறையில் பார்க்கும்போது சூட்சும நாடி இந்த ஜீவனோடு ஒன்று சேர்ந்து போய்விடும். சிவசக்தி சூட்சும நாடியோடு சேர்ந்து இறைவனை தரிசனம் செய்வான். அப்படிப்பட்ட ஞான சக்தி கொண்டவர்கள் இந்த நாட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய கோவில்கள்லாம் நமக்கு அமைச்சு கொடுத்தாங்க. இதை எல்லாத்தோட மூல கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனை ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா நெஞ்சில் கை வச்சு வணங்குறது ஒரு விதம், முகத்தில் கை வச்சு வணங்குறது ஒரு விதம், தலைக்கு மேலே கையை தூக்கி வணங்குறது ஒரு விதம். இதெல்லாம் யோக அபியாசத்தில் ஒவ்வொரு விதம். இந்த ஒவ்வொரு விதத்தில் இறைவனை வழிபடும் போதும் ஒரு நிமிடத்துக்கு மேலே இந்த அபியாசத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு நிமிஷத்துக்கு மேலே இப்படியே வச்சுட்டு இருக்க முடியுமா? வேணுன்னா 11 சுற்று சுற்றலாம், 7 சுற்று சுற்றலாம். அதுக்கப்புறம் முடியுமா? முடியாது. இந்த யோக அபியாசம் மாறும். அதே மாதிரி இப்படி கை வச்சுக்கிட்டே இருக்கிறது முடியுமா? முடியாது. அதே மாதிரி இப்படியே கை வச்சுன்னு கோவிந்தா கோவிந்தா நாராயணா நாராயணா. திருப்பதியில் எல்லாம் நம்ம போகிறோம், நடுத்தூரில் நடந்து போக முடியுமா? அந்த மாதிரி நீங்கள் நடுத்தூரில் நடந்து போனீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எதை எங்கே அபியாசம் செய்யணுமோ அந்த யோக அபியாசம் அங்கே செய்யணும். ஆக பிரகார சுற்றுக்களில் செய்யும்போது இந்த யோக அபியாசம், கருவறையில் செய்யும்போது தலைக்கு மேலே எனக்கு எல்லாமே நீதான், இறைவனே நீதான், ஆண்டவா நீதான் காப்பாற்றின, 2 கையும் தூக்கிட்டேன் அப்படின்னு யார் ஒருவர் சொல்கிறாரோ அவங்களுக்கு கிரக தோஷங்கள் போகும், ஜாதக தோஷங்கள் போகும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட கிரகங்களுடைய தாக்கம் போகுங்கிறது ஒரு மிகப்பெரிய ரகசியம். அப்போ இந்த கோவில்களுக்கு போகும்போது அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள், அங்கே கொடுக்கக்கூடிய தீர்த்தம், மூர்த்தம் தலம் தீர்த்தம் அப்படிங்கிறது ரகசியம் படிச்சிருக்கீங்க. இந்த சுவாமியினுடைய அபிஷேகத்தில் இருந்து வரக்கூடிய நீரை அங்கே இருக்கிற குளத்தில் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க. பக்கத்தில் நதிகளோ ஜீவ நதிகளோ இருந்தால் அங்கே எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க. இறைவன் மேலே படுற வரைக்கும் அது நீர். இறைவன் மீது பட்ட பிறகு சந்தனம் 16 வகையான அபிஷேகங்கள் செஞ்சு இதையெல்லாம் வெளியே வரும்போது அந்த மந்திர உச்சாடனங்களும் சேர்ந்து வரும்போது அது தீர்த்தம். அந்த தீர்த்தம் உங்களுடைய வியாதிகளை போக்கும், ஆரோக்கியத்தை தரும், கிரக சாந்தி ஏற்படும். இதுதான் மிகப்பெரிய ரகசியம். அதனால தான் ஒவ்வொரு மனிதனும் அந்த காலத்தில் கோவிலுக்கு காலையில் கோவிலுக்கு போனாங்க, மாலையில் கோவிலுக்கு போனாங்க.
அந்த 7 பிரப இதை வந்து சுற்றி வந்தாங்க. 11 பிரகாரங்களையும் சுற்றி வந்தாங்க. தன்னை மறந்து 7, 11ன்னு சுற்றி வந்தாங்க. இப்போ நம்ம நவகிரகத்தையே எண்ணிக்கையோடு கூட்டி இது முதல் சுற்று, இது 2வது சுற்று, இது 3வது சுற்று, நவகிரகத்துக்கு 9 சுற்று கரெக்டாக சுற்றுன கணக்கு மேலே நம்பிக்கை இருக்க ஒழிய எதற்காக சுற்றுறோம், கிளாக் வைஸில் ஏன் சுற்றணும், ஆன்டி கிளாக் வைஸில் எத்தனை சுற்றணும், அது ஏன் அப்படி சுற்றணும் அப்படிங்கிறது கணக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம் வருமா அப்படின்னா ஒரு 10 ஏக்கரா 11 ஏக்கரா கொண்ட கோவிலை 7 சுற்று 11 சுற்று சுற்றுனா உனக்கு ஆரோக்கியம் வருமா வராதா? ஏக சிந்தனையோடு இறைவனோடு இருந்து யோகா அபியாசம் செஞ்சு இப்போ நீங்கள் பார்க்குக்கு போகிறீங்க. பார்க்கில் போகும்போது உலக விஷயங்கள், பொருளாதாரம், அரசியல், கட்சிகள், மத ஆச்சரியங்கள், இதை இந்த ஊர்கதை உலக கதை எல்லாம் பேசுகிறீங்க. ஆனால் இந்த கோவில்களுக்கு போகும்போது ஏக சிந்தனை ஆன்மீக சிந்தனையோடு நீங்கள் போகிறீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆகாமல் உடம்புல வந்து நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. இறைவனை மூல கருவறையில் பார்க்கும்போது சக்திகள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கு. அந்த சக்திகள் ஒன்று கூடும்போது அதிகமான சக்தியை நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்க. மந்திர உச்சாடனங்கள், அழகான அபிஷேகங்கள், தெளிவான அலங்காரங்கள், இதை எல்லாத்தை விட சத் சங்கங்கள், அங்கே மண்டபத்தில் நடக்கக்கூடிய நாட்டியங்கள், மொழியினுடைய ஆதிக்கங்களை பற்றிய அழகான பேச்சு போட்டிகள், பட்டிமன்றங்கள், இதையெல்லாம் கேட்கும்போது மைண்டு டைவர்ஷன். உங்கள் குடும்பத்தில், உங்கள் குலத்தில், உங்கள் வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இதையெல்லாம் மறந்து நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே எப்படி 7 மணி ஆகிடும். இங்கே பார்க்கில் போயிட்டு ஜூஸ் சாப்பிட்டு, வடை சாப்பிட்டு, காஃபி சாப்பிட்டு வரீங்க. ஏன்னா அங்கே போயிட்டு நீங்கள் வரும்போது கையில் பிரசாதத்தோடு வருவீங்க. இறைவனது சுத்தமான எண்ணங்களோடு வருவீங்க. இது உத்தமமா, அது உத்தமமா? இங்கே போனால் உங்களுக்கு ஆரோக்கியம் வருமா? பெரியவங்க சொன்னபடி அங்கே ஆரோக்கியம் வருமா? ஏன்னா அங்கே ஏற்கனவே சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் கூடிய கூட்டம். அது முற்றோதுதல் அப்படின்னு சொல்லிட்டு தேவாரம், திருவாசகம் இதையெல்லாம் பாடினாங்க, திருப்பாவை பாடினாங்க, திருவாய்மொழி பாடினாங்க. இவ்வளவு சொல்றதை விட ஆன்மீகத்தினுடைய ரகசியத்தை சொல்லி கொடுத்தாங்க. எப்படி வாழணும், எப்படி போகணும், எப்படி கோபத்தை அடக்கணும், எப்படி சந்தோஷமாக இருக்கணும், அன்பு, பாசம், உறவுகள் எப்படி இருக்கணும், இதையெல்லாம் கற்றுக் கொடுத்த இடம் கோவில். ஆகவே தான் கோவிலுக்கு போனால் பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, ஆரோக்கியம், இது எல்லாமே சிறப்பாக இருக்கும், தெளிவாக வாழலாம் அப்படின்னு முதல் ஒருத்தர் கோயிலுக்கு போனார் பாருங்க. அவர் தான் நான் பெற்ற இன்பம் பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கு பெறணும்னு சொல்லி அவ்வளோ பெரிய கோயிலுக்கு அடிகோல் இட்டுட்டு போனார். அவரை மாதிரியே பின்னாடி போனவங்கெல்லாம் ஜெயித்தாங்க. அப்போ நம்ம ஜெயிக்க முடியாதா? அவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, நம்மளும் ஜெயிக்கலாம். நம்ம பிள்ளையும் ஜெயிப்பான், நம்ம பேரப்பிள்ளையும் ஜெயிப்பான். கோவிலுக்கு போவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், வெற்றி பெறுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்னும் பேசுவோம்.